சாப்பிட்டதும் உடனடியாக உடலுக்கு சக்தி தரக்கூடிய முக்கியமான கிழங்கு உணவுப் பொருள் உருளைக்கிழங்கு. அதே நேரத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய தன்மையையும் உருளைக்கிழங்கு பெற்றுள்ளது. இன்னைக்கு உருளைக்கிழங்கு பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் தேன்மொழி. இது உங்கள் 24 தமிழ். வட இந்திய இளைஞர்களின் காய்கறி பட்டியலில் உருளைக்கிழங்குக்கு முக்கியமான இடம் உண்டு. அவர்களால் ஒரு நாள் கூட உருளைக்கிழங்கு இல்லாமல் சாப்பிட முடியாது. இந்தியா முழுக்க மக்களால் அதிகம் விரும்பி உண்ணப்படுகிறது உருளைக்கிழங்கு. இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் இதே நிலைதான். அரிசி, கோதுமை, சோளம் ஆகியவற்றை தொடர்ந்து உலகில் 4வது அதிகமாக பயிர் செய்யப்படும் தாவரம் உருளைக்கிழங்கு தான். அமெரிக்காவில் பாலுக்கு அடுத்தபடியாக வாங்கப்படும் உணவுப் பொருள் என்றால் அது உருளைக்கிழங்கு தான். ஒரு மனிதன் தினமும் வெறும் பாலும் உருளைக்கிழங்கும் மட்டும் சாப்பிட்டே உயிர் வாழ முடியும். அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக உள்ளன. சொல்லப்போனால் உருளைக்கிழங்கில் நம் உடலுக்கு தேவையான புரதங்கள் உற்பத்தி செய்கிற அத்தனை அமினோ அமிலங்களும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்திருக்கிறது. இது தவிர உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச், விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் ஏ, பொட்டாசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், ஃபோலிக் ஆசிட், கால்சியம், பைட்டோகெமிக்கல்ஸ், காப்பர், நியாசின் போன்றவையும் உள்ளன. நாம் காய்கறி உண்பதே அதில் உள்ள நார் சத்துக்களுக்காகத்தான். அதனால உருளைக்கிழங்கை தோலுடன் சமைத்துதான் உண்ண வேண்டும். தோலை எடுத்து விட்டு சாப்பிட்டால் அதில் உள்ள நார்ச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. கார்போஹைட்ரேட் மட்டுமே கிடைக்கும். எனவே தோல் உரிக்கப்பட்ட உருளைக்கிழங்கை சாப்பிடும்போது அதை ஒரு காய்கறியுடன் சேர்த்து சாப்பிட்டால்தான் பலன் கிடைக்கும். எவ்வளவுதான் நன்மைகள் இருந்தாலும் எந்த ஒரு உணவையும் தவறான முறையில் சமைத்து உண்டால் உடலுக்கு நிச்சயம் அது தீங்குதான். இது உருளைக்கிழங்குக்கும் பொருந்தும். அதிகமான வெப்பநிலையில் அதிகமான எண்ணெயில் வறுத்து அல்லது ரோஸ்ட் செய்து உருளைக்கிழங்கை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் அதிலிருந்து ஆக்ரிலமைட்ஸ் என்னும் நச்சு வெளிப்படும். இது புற்றுநோய் உருவாவதற்கு காரணமாக அமைந்துவிடும். மேலும் இதில் கிளைகோ ஆல்கலைட்ஸ் என்னும் நச்சும் வெளிப்படுகிறது. இந்த நச்சு கலந்த உருளைக்கிழங்கை உண்ணும்போது நரம்பியல் கோளாறுகள், வாந்தி, வயிற்றுப்போக்கு, லோ பிரஷர் ஆகியவை உண்டாகலாம். உருளைக்கிழங்கில் கிளைசமிக் இண்டெக்ஸ் மிக அதிகம். எனவே சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும். வாயு பிரச்சனை உள்ளவர்கள், வாதம், மூல நோய் உள்ளவர்கள், சிறுநீர் பாதிப்பு உள்ளவர்கள் உண்ணக்கூடாது. உடல் பருமன் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக உண்ணக்கூடாது. எப்போதாவது உட்கொள்ளலாம். உருளைக்கிழங்கை ஒருபோதும் பிரஷர் குக்கரில் வேக வைத்து சாப்பிடக்கூடாது. அதே போல தாளித்த உருளைக்கிழங்கை உண்பதுதான் நல்லது. ஆரோக்கியமான முறையில் அளவாக சாப்பிடும் பட்சத்தில் உருளைக்கிழங்கு அருமையான ஓர் உணவாகிறது. ஊட்டச்சத்து நிபுணர்கள் பெரும்பாலும் உருளைக்கிழங்கை உணவில் ஒரு பகுதியாக சேர்த்துக்கொள்ள சொல்கிறார்கள். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், எண்ணெய், புரதங்கள் போன்றவை கலந்த கலவை உணவையே பரிந்துரை செய்கிறார்கள். உண்மையில் அதுதான் ஆரோக்கியமும் கூட. எனவே உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக உண்ண வேண்டாம். ஆரோக்கியமான உணவுப் பொருட்களோடு உருளைக்கிழங்கையும் சேர்த்தே பயன்படுத்துங்கள். உலகின் பல்வேறு இராணுவங்களில் படை வீரர்களுக்கு கொடுக்கப்படும் மிக முக்கிய உணவாக உருளைக்கிழங்கு இருக்கிறது என்பது ஆச்சரியமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற சிங்கிள் லைக் கூட எனக்கு இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களை அப்லோட் பண்ண என்கரேஜ் பண்ணும். சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from தேன்மொழி எழில்.